பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காலை நேரத்தில் இயேசுவை தினப்பார்ப்போம் என்ற இந்த நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். வாருங்கள், ஆண்டவரை உயர்த்துவோம். நன்றியால் துதிப்பாடு, நம் இயேசுவை நாவாலே என்று பாடு. நன்றியால் துதிப்பாடு, நம் இயேசுவை நாமத்தால் என்றும் பாடு. நல்லவர், போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். நல்லவர், வல்லவர், போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். நன்றியால் துதிப்பாடு, நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசு உந்தன் முன்னே செல்கிறார். எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசு உந்தன் முன்னே செல்கிறார். கலங்கிடாதே, திகைத்திடாதே, துதியினால் இடிந்துவிடும். கலங்கிடாதே, திகைத்திடாதே, துதியினால் இடிந்துவிடும். நன்றியால் துதிப்பாடு, நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. செங்கடல் நம்மை சூழ்ந்து கொண்டாலும் சிலுவையின் நிழலுண்டு. செங்கடல் நம்மை சூழ்ந்து கொண்டாலும் சிலுவையின் நிழலுண்டு. பாடிடுவோம், துதித்திடுவோம், பாதைகள் கிடைத்துவிடும். பாடிடுவோம், துதித்திடுவோம், பாதைகள் கிடைத்துவிடும். நன்றியால் துதிப்பாடு, நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. கிருபையே, glory Jesus. கோலியாத் நம்மை எதிர்த்து வந்தாலும் கொஞ்சமும் பயம் வேண்டாம். கோலியாத் நம்மை எதிர்த்து வந்தாலும் கொஞ்சமும் பயம் வேண்டாம். இயேசு என்னும் நாமம் உண்டு, இன்றே ஜெயித்திடுவோம். இயேசு என்னும் நாமம் உண்டு, இன்றே ஜெயித்திடுவோம். நன்றியால் துதிப்பாடு, நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. நன்றியால் துதிப்பாடு, நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காலை நேரத்தில் இயேசுவை தினம் பார்ப்போம் என்ற இந்த நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். சங்கீதம் 29:3 நாம் வாசிக்கிறோம், கர்த்தருடைய சத்தம் தண்ணீர்கள் மேல் தொனிக்கிறது, மகிமையுள்ள தேவன் முழங்குகிறார், கர்த்தர் திரளான தண்ணீர்களின் மேல் இருக்கிறார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர் எங்கு இருக்கிறார் என்பதை குறித்து இந்த சங்கீதக்காரன் தன் வாழ்க்கையில் உணர்ந்ததை குறித்து எழுதுகிறதை நாம் வாசிக்கிறோம். கர்த்தர் திரளான தண்ணீர்களின் மேல் இருக்கிறாராம், அவருடைய சத்தம் வல்லமை உள்ளது என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். ஆதியிலே தேவன் பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாக இருந்தபோது ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தவர் அங்கு
சில காரியங்களை சிருஷ்டித்தார். வெளிச்சம் உண்டாக கடவது என்று கர்த்தருடைய சத்தம் தொனித்த போது அங்கு வெளிச்சம் உண்டானது. எதெல்லாம் உண்டாகட்டும் உண்டாகட்டும் என்று கர்த்தருடைய சத்தம் தொனித்ததோ அதெல்லாம் அன்றைக்கு உண்டானது. பூமியானது வெறுமையும் ஒழுங்கின்மையுமாய் இருந்த நிலைமை மாறி இப்பொழுது சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டு அழகானதாக, ஒளிமயமானதாக, தேவனுடைய மகிமை நிறைந்ததாக மாறிவிட்டது. இப்படித்தான் தேவனாகிய கர்த்தர் ஜலத்தின் மேல் அசைவாடி எல்லாவற்றையும் சிருஷ்டிக்கும்படி தன்னுடைய சத்தத்தை முழங்கினார். மகிமையுள்ள தேவன் முழங்குகிறார் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார். மகிமையுள்ள தேவன் நம்முடைய வாழ்க்கையிலும் இப்படி ஒரு சத்தத்தை முழங்குகிற போது எதெல்லாம் இல்லாமல் இருக்கிறதோ அதெல்லாம் உண்டாகும் அல்லவா? கர்த்தருடைய சத்தம் அவ்வளவு வல்லமை உடையது. எதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் இல்லை, நிம்மதியே இல்லை, சமாதானமே இல்லை, நல்ல சுகமே இல்லை, பணமே இல்லை, எதெல்லாம் இல்லாமல் வெறுமையும் ஒழுங்கின்மையுமாக இருக்கிறது என்று கலங்கிக் கொண்டிருக்கிறீர்களோ அதை எல்லாவற்றையும் உண்டாக கடவது என்று சிருஷ்டிக்கிற மகிமையுள்ள தேவன் முழங்குகிறவராக இருக்கிறார். கர்த்தராகிய தேவன் திரளான தண்ணீர்களின் மேல் அவர் இருக்கிறார். இந்த திரளான தண்ணீர் தேவனுடைய வார்த்தை. தேவனுடைய வார்த்தை தான் இந்த திரளான தண்ணீர். இந்த வார்த்தையில் தான் தேவனாகிய கர்த்தர் இருக்கிறார். எப்படி சொல்லுகிறீர்கள் என்றால், நீங்கள் காணா ஒரு திருமண வீட்டில் அந்த சம்பவத்தை நீங்கள் பார்ப்போம் என்றால், அங்கு திராட்சை ரசம் தீர்ந்து போனது. அங்கு வெறுமையான கற்சாடி தான் வைக்கப்பட்டிருந்தது. அந்த வெறுமையான கற்சாடியை ஆண்டவர் இயேசு என்ன சொன்னார் தெரியுமா? இந்த கற்சாடியை தண்ணீரால் நிரப்புங்கள் என்று அவர் சொன்னார். அப்படியே வேலைக்காரர்கள் தண்ணீரால் நிரப்பினார்கள். அதை மொண்டு கொண்டு போய் கொடுங்கள் என்று சொன்னார். அப்படியே அவர்கள் செய்தார்கள். அதை மொண்டு கொண்டு போய் கொடுத்த போது முந்தின திராட்சை ரசத்தின் ருசியை பார்க்கிலும் பிந்தின திராட்சை ரசம் மிகுந்த சுவை நிறைந்ததாக இருந்ததாம். இந்த தண்ணீரை வெறுமையான கற்சாடியில் அவர்கள் நிரப்பின போது அது ருசியுள்ள ரசமாக மாறிற்று. இன்றைக்கு யாருடைய வாழ்க்கையெல்லாம் வெறுமையாக, விரக்தியாக, ஒன்றுமில்லாததாக இருக்கிறதோ, எவ்வளவுக்கு அதிகமாக தேவனுடைய வார்த்தையை வாசித்து வாசித்து விசுவாசித்து உங்களை நிரப்பிக் கொள்கிறீர்களோ அவ்வளவுக்கு அதிகமாக உங்கள் வாழ்க்கையில் ருசி உள்ளவர்களாக, மேன்மை நிறைந்தவர்களாக, ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக தேவனாகிய கர்த்தர் நம்மையும் உயர்த்த முடியும். அந்த ஆண்டவரை நோக்கி நாம் இப்பொழுது ஜெபிக்கலாமா? பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, இந்த அருமையான காலை நேரத்தில் உம்முடைய முகத்தை நோக்கி பார்த்து நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய சத்தம் வல்லமை உள்ளது. மகிமையுள்ள தேவன் அங்கிருந்து முழங்குகிறார். கர்த்தர் திரளான தண்ணீர்களின் மேல் இருக்கிறார் என்று சங்கீதக்காரன் சொன்னது போல, ஆண்டவரே, திரளான தண்ணீராகிய உமது வார்த்தைகளில் இருக்கிற எங்கள் ஆண்டவர், ஜலத்தின் மேல் அசைவாடுகிற ஆவியானவர், ஆண்டவரே, உம்மை மகிமைப்படுத்தி உம்மை உயர்த்தி, ஆண்டவரே, நீர் எனக்குள் வாரும், என் வாழ்க்கையில் வாரும். நான் இதுவரையும் உம்மை அசட்டை பண்ணிவிட்டேன். உம்முடைய வார்த்தையை வாசிப்பதில் நான் அசட்டைத்தனத்தை காண்பித்து விட்டேன். இனி நான் உம்முடைய வார்த்தையை தேடி வாசிப்பேன். ஆண்டவரே, உம்முடைய வல்லமையினால் நிரப்பப்படுவேன் என்று யாரெல்லாம் உம்மை முக்கியப்படுத்தி உமது வார்த்தையை கனப்படுத்தி வாசித்து விசுவாசித்து ஏற்றுக்கொள்கிறார்களோ ஒவ்வொருவருடைய வாழ்க்கையையும் நீர் ஆசீர்வதித்து உயர்த்த வல்லமையுடையவர். எதெல்லாம் அங்கு இல்லையோ, வெறுமையாயிருக்கிறதோ, ஒழுங்கற்று இருக்கிறதோ, அதை எல்லாவற்றையும் சிருஷ்டித்து மேன்மைப்படுத்த வல்லமை உடையவர். ஆண்டவரே, ருசி குறைந்ததாக அல்லது தீர்ந்து போனதாக இருக்கிற ஆண்டவரே, வெறுமையான கற்சாடியை நிரப்பி ஆசீர்வதித்து ருசியுள்ளதாக மாற்ற வல்லமை உடையவர். ஒவ்வொருவருடைய வாழ்க்கையையும் அப்படி ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்த போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாய் இருந்திருக்கும் என்று நிச்சயமாய் நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகளை, ஆசீர்வாதங்களை எங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுங்கள். மற்றவர்களிடத்திலும் ஷேர் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.